Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் வசந்த் அத்தியாயம் 23. என்னது, நான் மாறு வேஷத்தில் போகணுமா? எதுக்கு? நான் வசந்த் சற்று அதிர்ந்து. அந்த வியாபாரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. நீ தான் நல்லா வேஷம் போடுவியே, கேள்விப்பட்டிருக்கேனே. பாஸ், நான் சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை பள்ளிக்கூடத்தில் பாரதியாராக வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜ் பூரா தலைப்பாவை அழைச்சிட்டு கப்பலோட்டி தமிழ்னை கவுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜன்மத்துக்கும் வேஷம் போடுறதில்லன்னு எங்கள் அம்மா கிட்ட எச்ச உமிஞ்சு சத்தியம் பண்ணி விட்டுருக்கேன். என்ன வேஷம் போடணும்? ரெஃப்ரிஜரேட்டராவா? அப்படி ஏதாவது இம்பாசிபிளாக சொல்லுங்களேன். நீ என்ன வேஷம் போட்டுக்கிறியோ கொஞ்சம் நம்பும்படியாக போடு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் அல்லது கொஞ்சம் நாள் பஸ் ஸ்டாண்டில் அலைஞ்சு அந்த 10க்கு 40 பார்ட்டியை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும். என்ன வியாபாரம் தெரியாமல் வேந்த விழிக்கிறதா? கண்டுபிடிக்கிறேன் வசந்த். கண்டுபிடிக்காமல் தொடரும் போடுறதில்ல வச்சுருக்கீங்களா பாஸ்? போடுறதில்லன்னு வச்சுருக்கீங்களா பாஸ்? அந்த கட்டுரையை மறுபடி எப்படியாவது கொண்டு வந்துட்டா தெரிஞ்சு போயிடும். நீ தான் ஏதோ கெமிஸ்ட்ரி பேராசிரியர் தெரியும்னு சொன்னியே. பேராசிரியை இங்கே கூட பெண் பாலா? அவங்களுக்கு ஒரு முறை கிரிக்கெட் மேட்ச்சில் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்கு நிறைய பால் வாங்கிட்டு வந்தேன். அப்போலேருந்து பழக்கம். வயசு 30 தான் ஆறுது. என்கிட்ட ரொம்ப ஒரு இது அக்கா தம்பி மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டு. விவரங்கள் வேண்டாம். சாயங்காலத்துக்குள்ளே அந்த கட்டுரை எனக்கு வந்தாச்சு. கவலை விடுங்க பாஸ். நான் கோவிந்தா சொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு திருப்பதியில் வேண்டுதலை மொட்டை அடிச்சுட்டு போட்டுமா? இல்லை வசந்த், ஏதாவது நம்ப முடியாப்போ. எனக்கு என்னவோ ஒரு சின்ன மீசை, கன்னத்தில் ஒரு கருப்பு மச்சம், கொஞ்சம் விந்தி நட, இது போதும் தோணுது. அதுக்கு முன்னாடி கட்டுரை பாரு. வசந்த் செல்ல கணேஷ் தன் கேஸ் கட்டுகளை பார்க்க விழைந்து அவைகளை பிரித்தான். காவேரி பேப்பர் மில்ஸ்க்கும் சென்னகேசவனுக்கும் ஒரு சின்ன சிக்கலான வழக்கு. பேப்பர் மில்லின் சார்பாக அவன் வழக்காட வேண்டும். பகாஸ் சப்ளை செய்து அதிலிருந்து நியூஸ் பிரிண்ட் உற்பத்திக்கும் புதிய முறைக்கு அந்த மில்லை விரிவுபடுத்தும் திட்டத்தில் கரும்பு பயிரிடுபவர்களின் கோஆப்ரேட்டிவ் நிறுவனத்தின் சார்பில் சென்னகேசவன் ஆலை சக்கையான பகாஸை தருவதாக வாக்களித்து விட்டு இப்போது கையை விரித்து விட்டதால் காவேரிக்கு ஏற்பட்ட நஷ்டம். கணேஷ் குட்டாவி விட்டான். காவேரியின் இன்ஜினியர் பின்னணி செய்தியாக அவனிடம் காகிதம் செய்யும் பல முறைகளை பற்றி ஒரு குண்டு புத்தகத்தை வேறு கொடுத்து போயிருந்தார். அதை சுவாரஸ்யமாக புரட்டினான். மனம் உக்கல் கிராமத்திலேயே இருந்தது. ஒரு சங்கிலி, ஒரு தொடர், ஒரு கண்ணி கிடைத்து விட்டால் போதும். 10க்கு 30 எப்போது 10க்கு 40 விட சிலாக்கியமானது. The soda process uses caustic soda, sodium hydroxide. The Kraft or sulfate process results in a stronger fiber. Sodium monosulfate is one of the newer working methods. கணேஷ் விழித்துக்கொண்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் மோனோசல்ஃபேட் எங்கே பார்த்துருக்குறோம்? அந்த துண்டை வசந்த் பொறுக்கி கொண்டு வந்த துண்டை ஆராய்ச்சி சாலைக்கு அனுப்பி கிடைத்த ரிப்போர்ட்டில் கணேஷ் தொடர்ந்து படித்தான். The logs are sliced and the slices broken into chips from 1/4 to 1 inch size and pressure cooled in a steam heated digester chip. Sabash marathundu. To make paper dimensionally stable and for good finish, China clay titanium oxide. டைட்டானியம் ஆக்சைடு. இதையும் பார்த்த ஞாபகம் கணேஷுக்கு சற்று புரிய ஆரம்பித்தது. பேப்பர் தயாரிக்கிறார்கள், நல்ல தரமுள்ள பேப்பர். அந்த அருணா என்டர்பிரைஸரின் பலதரப்பட்ட பிஸ்னஸ்களில் ஒன்றாக இருக்கலாம். அல்லது பேப்பர் உக்கலின் பக்கலில் பேப்பர் எதற்கு தயாரிக்க வேண்டும்? ஏதாவது ரகசிய பத்திரிகையா? சதி இலக்கியமா? கணேஷ் யோசித்தான். Sizing agents of which resin is the most common render the paper resistant to penetration by water. இப்படி இருக்குமோ? கணேஷ்கள் மின் புயல் அடித்தார் போல் எண்ணங்கள் பறந்தன. இப்படித்தான் இருக்க வேண்டும், அல்லது இப்படியா? எங்கே போய் தொலைந்தான் இந்த வசந்த்? இந்த சமயத்தில் என் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள இயலாமல் போய்விட்டதே. டெலிஃபோனை எடுத்தான், சுழற்றினான். மறுமுனை கிரிங். கணேஷ் ஒரு காகிதத்தில் காகித தொழில்கள் என்ன என்று எழுதி பார்த்தான். ராஜேந்திரன், கணேஷ், அந்த கேஸில் ஒரு பிரேக். என்ன கணேஷ்? அவங்க காகிதம் சம்மந்தப்பட்ட ஏதோ செய்கிறாங்க. காகிதமா? ஆமாம், காகிதம் தயாரிக்கிறாங்க, அல்லது காகித தயாரிப்போடு சம்பந்தப்பட்ட ஏதோ செய்கிறாங்க. பலப்பு செய்கிறது, பீட்டிங் ஏதாவது. கொஞ்சம் இருங்க, பறக்காதீங்க. அங்கே இருந்து ஒரு ஆளோட வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவன் கையில் ஒரு பார்சல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தா சொன்னேன்ல. ஆமாம். அடுத்த தடவை வசந்த் அவரை சந்திக்க போகிறபோது அந்த பார்சல் இருந்தோ அல்லது அதோடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்றிலிருந்தோ விழுந்த பொருள் ஒன்றை பொறுக்கிட்டு வந்து அதை கூட நான் உங்கள்கிட்ட போலீஸ் லேபில் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரும்படி கேட்டிருந்தேன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கே.
அந்த ரிப்போர்ட்டில் கண்ட பொருட்கள் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுல உபயோகப்படுற ரசாயன பொருட்கள். அந்த துண்டு என்னதான்னு சொல்கிறீங்க? சரியாக தெரியல. ஒருவேளை மரத்துண்டாக இருக்கலாம். பேப்பர் தயாரிக்கிற மெட்டீரியல் சின்ன சின்ன துண்டுகளாக மரத்தை வெட்டித்தான் பேப்பர் தயாரிப்பாங்க. அந்த துண்டுகளில் ஒன்றா பேப்பர் தயாரிப்பதற்கு முன்னாடி கெமிக்கலாக ட்ரீட் பண்ண துண்டாக இருக்கலாம். அதுதான் தப்பி தவறி அந்த பார்சலோடு ஒட்டி கொண்டு விழுந்திருக்கணும். பேப்பர் இருங்க கணேஷ், இந்த கேஸு நான் நினைக்கிறதா இருந்தால் பெரிய விஷயம். உடனே வரீங்களா? முதல்ல அந்த அருண் என்டர்பிரைஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசந்த் கிட்ட ஒரு கட்டுரை எடுத்துகிட்டு வரும்படி சொல்லியிருக்கேன். அது வந்தது இன்னும் கொஞ்சம் தெளிவாகும்னு நம்புகிறேன். சரி, ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்களும் இப்போவே தீவிரமாக விசாரிக்க போகிறோம். ராஜேந்திரன், ஏதாவது இண்டிகேஷன் தெரியுதா உங்களுக்கு? ஆமாம் கணேஷ், ஆமாம். நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து பிடிச்சிக்கிட்டேன். என்ன இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதையும் கண்டுபிடிங்களேன். போலீஸ்க்கு கொஞ்சமாவது விட்டு வைங்க என்று சிரித்து கொண்டே டெலிஃபோனை வைத்து விட்டான். கணேஷ் சற்று நேரம் ரிசீவரை பார்த்து விட்டு வந்தான். வசந்துக்காக காத்திருந்தான். இப்போதைக்கு வருவான் போல தெரியவில்லை. கேஸ் கட்டை மறுபடி பார்த்தான். எண்ணம் அதில் செல்லவில்லை. கிணற்றையே சுற்றியது. காகிதம், கிணறு. காகித உற்பத்திக்கும் கிணற்றுக்கும் என்ன சம்பந்தம்? கோர்ட்டுக்கு சென்று ஆஜராகி அந்த சிக்கலான வழக்கின் மந்தமான போக்கில் அவன் மேம்போக்காகத்தான் ஈடுபட்டான். உள்ளே கிணறு உறுத்தி கொண்டே இருந்தது. சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் வசந்த் வரவில்லை. கணேஷ்க்கு பதற்றம்தான் அதிகரித்தது. கோட்டை விட்டு மீண்டும் அலுவலக அறைக்கு வந்த மாத்திரத்தில் பேராசிரியர் அப்பாதுரையும் அவர் மகள் இனியாவும் வந்து சேர்ந்தார்கள். கணேஷ், ஒரு முக்கியமான விஷயம். இரு சார். பேராசிரியர் முகம் சற்று சுருங்கி கவலையுடன் இருந்தது தெரிந்தது. எனக்கு ஆதாரமாக ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. என்ன சந்தேகம் சார்? என்ன சந்தேகம் என்று சொல்லாமல் பேராசிரியர் சிந்தனை வயப்பட்டிருந்தார். சே, எப்படி சாத்தியாது என்றார். கணேஷ் இனியாவை கேள்விக்குறியுடன் பார்த்தான். மறுபடி உக்கல் போகணுங்கிறாரு. வேண்டாம், நானும் வசந்தும் போக போகிறதா இருக்கோம். என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் போக போகிறீங்களா? அப்போ நாங்களும் வர்றோம். இனியாவுமா? ஆமாம். இந்த சமயத்தில் அங்கே வர்றது சரியில்லை இனியா. அந்த இடத்துல வினோதமான காரியங்கள்லாம் நடக்குது. இல்லை கணேஷ், நான் அங்கே போயே ஆகணும். இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சு போயிடும். ஆமாம், அவ்வளவு முக்கியமான ஜோலி இருக்குது எனக்கு என்றார் பேராசிரியர். உக்கல்ல எங்கே? ராஜராஜன் கிணற்றில். சரிதான். நீங்களும் கிணத்தை இன்னும் விடலையா? வசந்த் உள்ளே நுழைந்தான். ஹலோ இனியா, ரகசிய ராத்திரி புத்தகமே, எப்படி இருக்க? எல்லோரும் நலமா? அமெரிக்கா மாப்பிள்ளை நலமா? ஏய், போன காரியம் என்னாச்சு? பாஸ், கிடச்சிருச்சு. அந்த ஆர்டிக்கிளை பேரறிஞர் அண்ணா டெக்னாலஜிக்கல் பல்கலைக்கழகத்தில் வசந்த். தி ஆர்டிக்கிள் ப்ளீஸ். அந்த யூனிவர்சிட்டி பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிரும். நானும் வந்தே ஆகணும் என்றார் பேராசிரியர். அழைச்சிட்டு போகிறோம் சார், கவலைப்படாதீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு உக்கலுக்கு வரணும்? எனக்கு அந்த கல்வெட்டை பார்த்தாகணும். எதுக்கு சார்? உங்கள் இந்த வயசான காலத்தில் உங்கள் டாக்டரை மட்டும் அனுப்பி வைங்க. நான் நல்லா காமிச்சு அனுப்புகிறேன்னே. அவளுக்கு தெரியாது, நான் வந்தே ஆகணும். இது என் தன்மான பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுறது சிரமமாக இருக்கு. ஆனால் அதுக்கு இப்போ அவகாசம் இல்லை. என்ன பாஸ்? கணேஷ் அந்த ஆராய்ச்சி கட்டுரை படித்து கொண்டிருக்க அவன் முகம் திடீரென்று பிரகாசம் அடைவது தெரிந்தது. என்ன பாஸ், பளிச்சுன்னு பல்பு போடுறீங்க? வசந்த். என்ன பாஸ்? வசந்த். என்ன பாஸ், பக்கத்துலேயே இருக்கேனே. என்னது உங்கள் முகத்தை பார்த்தா கியூ இல்லாமல் கிருஷ்ணாயில் கிடச்சவன் மாதிரி மூஞ்சி மாதிரி டால் அடிக்குது. என்ன கண்டுபிடிச்சிங்க? வசந்த், எல்லாம் இப்போ சக்குன்னு பொருந்தது. எல்லாம் நான் போய் பார்த்தே ஆகணும். சார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஒரு தடவை சொல்லியாச்சுல உங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு. திரும்பி அதே ஹிந்துஸ்தானி சங்கீதம் மாதிரி பாடிட்டு இருக்கீங்க. பாஸ், என்ன சொல்கிறீங்க? சரியா சொல்லுங்கள். அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வசந்த். சந்தேகமே இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. முதல்ல இருந்து எல்லாம் பொறுத்தது. முதல் கத்தி குத்து, அந்த பார்சல், 10க்கு 40 வியாபாரம், சதாசிவம் போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள், பஸ் ஸ்டாண்டில் சாம்பிள் கேட்கப்பட்டு பொட்டியை இழந்த தஞ்சாவூர்காரர், ஏன் அந்த 100 ரூபா நோட்டை ரோட்டில் கண்டெடுத்த கேஸு எல்லாமே பொருந்தது. வசந்த், உனக்கு தெரியல? ரொம்ப சிம்பிள். என்ன பாஸ் கிண்டலாக பண்ணுறீங்க? ஒரு அளவும் தெரியல. சொல்லுங்கள். கணேஷ், நான் உக்கலுக்கு போயே ஆகணும். போகலாம் சார். இந்த வினோத விவகாரத்தின் கடைசி காட்சி உக்கல்ல அந்த கிணத்துக்கு பக்கத்தில் நடக்கும்போது என்றான் கணேஷ். தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின்
வசந்த் அத்தியாயம் 24. வசந்த் தலையை சொரிந்து கொண்டான், கலைத்து கொண்டான். கன்னத்தில் மச்சம் ஒட்டிக்கொண்டு பொய் மீசை பொருத்தி கொண்டு கண்ணாடி பார்த்து பயமாக இருக்கு என்றான். விலகினான். இனியா, பர்ஃபெக்ட், சார்மினார் விளம்பரத்தில் வர்ற ஆசாமி மாதிரி இருக்க என்றான். பாஸ், எதுக்கு இந்த வேஷம் சொல்லி தொலைச்சிங்கன்னா உபகாரமாக இருக்கும். உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷம். சம்ஸ்கிருதத்தில் விளையாடுறீங்க, என்னது பகவத்கீதையா? பஜகோவிந்தம். உக்கலுக்கு போய் ஏதாவது பஜனை பண்ணுமா? கணேஷ், நாம் எப்போ உக்கல் போகிறோம்? காலையில் சார் என்றான் கணேஷ். பேராசிரியர் இன்னும் சிந்தனை வசப்பட்டு தான் இருந்தார். அதுக்காக இப்போவே வேஷம் போட்டுக்கணுமா பாஸ்? இல்லை வசந்த், நீ இன்னைக்கே போயிடுற. சரி, இதெல்லாம் எதுக்கு பாஸ்? அவங்க என்ன செய்கிறாங்க? எங்கே போயிருக்கோம் இந்த மாட காசெல்லாம்? அடாடாடாடா சார், கொஞ்ச நேரம் இந்த மாடையை உள்ளே விடாமல் பார்த்துக்கிங்களா? ஏற்கனவே சிண்டை பிடிச்சிட்டு தலை மொட்டையாக இருக்குது. இனியா, அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஒரு டம்ளர் ஐஸ் மோர் வாங்கித்தா. அப்போ நான் வரட்டுமா கணேஷ்? நாளைக்கு காலையில் கட்டாயம். நீங்கள் இல்லாமல் நான் கிளம்ப மாட்டேன் சார். நாளைக்கு ஒன்றும் இல்லை, ஒன்று தீர்த்துடணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேனா இல்லை கிணறு வேறையா? எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இனியா, வர்றியா? பாய் வசந்த். பாய் இனியா, உயிரோடு இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம். இனியா கிளம்பும் சமயத்தில் அந்த பெண் எக்ஸ்கியூஸ் மீயுடன் உள்ளே நுழைந்தாள். இனியாவும் அந்த கண்ணாடி பெண்ணும் சந்தித்து கொண்ட பார்வையில் மின்பொறிகள் சிற்சில பறந்தன. லைப்ரரி பெண் தான், இப்போது வேறு மாதிரி இருந்தால். பனியன் பேண்ட். லுக் என்றாள் இனியா வினோத குரலுடன். எஸ், யார் வேணும்? மிஸ்டர் வசந்த் இருக்காரா? இதோ சாட்சாத். நீங்களா? அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவள் மார்பு விம்மியது. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வசந்த் மீசை நீக்கிவிட்டு இப்போ பாருங்க என்றான். லைப்ரரி கைகொட்டி குதித்து சிரித்து, ஓ வசந்த், யூ நாட்டி என்றாள். உங்களை லைப்ரரியில் பார்த்துருக்கதா என்றான். அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? நீங்கள் தான் கோவிந்தான்னு பேர் கொடுத்து ஏமாற்றிட்டு வந்துட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னது? கெஸ், GUESS, கிஸ்ஸில். அதானே பார்த்தேன், காதில் வேறு மாதிரி விழுந்தது. உங்கள் ரிஸ்ட் பேக்கை விட்டுட்டு போயிட்டீங்க. அதில் உங்கள் கார்டு இருந்தது, அட்ரஸ் இருந்தது. இந்தாங்க உங்கள் கைப்பை, இந்தாங்க உங்கள் ஃபோட்டோஸ்டாட் காப்பி. இடுப்போடு ரொம்ப ஒட்டினார் போல். இந்தாங்க. பேண்ட் அணிந்திருந்த அவள் வசந்துக்கு தேவைக்கு அதிகமாக அருகில் வாசனையாக வந்து பையை கொடுத்து விட்டு, கன்னத்தில் என்ன கருப்பா என்று வசந்தின் மச்சத்தை அழித்தாள். வசந்த் ஒரு கணம் இனியாவை பார்த்தான். அவள் கண்களில் பளபளவென்று கத்திகள் தெரிந்தன. பை த வே, திஸ் இஸ் இனியா. திஸ் இஸ் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மிஸ்ஸஸ் ராகவன் ரீல் விட்டீங்க. இனியா காத்திராமல், அப்பா வாங்க போகலாம் என்றாள். வெளியே காரில் கோபக்கதவு சாத்தப்பட்டதை கவனிக்காமல் வசந்த், அப்போ என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க என்றான். நான் வரட்டுமா? see you some time என்று அவள் குதித்து கொண்டு கிளம்ப, வசந்த் கொஞ்சம் இருங்க, வாசல் வரைக்கும் கொண்டு விடுறேன். அவளுடன் சென்று அவளுடைய வெஸ்பாவை உதைத்து கிளப்பி கொடுத்து சீட்டை தட்டி கொடுத்து வழி அனுப்புவதை புறப்பட்டு கொண்டிருந்த இனியா பார்த்தால் உதட்டை கடித்து கொண்டாள். திரும்ப அறைக்குள் வந்ததும், யாரா இது புது ஸ்நேகிதான் என்றான் கணேஷ். லைப்ரரியில் பார்த்தேன் பாஸ். அப்போ சாரி கட்டியிருந்தாலும் அது சரியாக தெரில. என்ன மாதிரி சேசி பார்த்தீங்களா? ஏய் அட போடா, இனியா ஒன்று பார்த்த பார்வை கவனிச்சியா? சேச்சா, இன்னி தப்பாக எடுத்துக்காது, அது வேறு பாஸ். அது காவியம், கவிதை. பின்ன இது சும்மா பொம்மை பார்க்குறது. உருப்படவே மாட்டேன். கேஸுக்கு வாங்க பாஸ். என்ன கண்டுபிடிச்சிங்க? அதை சொல்லவே இல்லையே நீங்கள். வசந்த், நீ கொண்டு வந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரை, ராஜராஜன் கிணத்துல இருக்கிற தண்ணியை அலசி எழுதியிருக்கிற கட்டுரை, அதில் இருக்குது சூட்சமம். என்னது? நானும் தான் படித்தேன், ஒரு அட்சரம் புரியலையே. கணேஷ் அந்த புத்தகத்தை பிரித்து குறிப்பிட்டிருந்த பக்கத்திலிருந்து படித்தான். The chemical properties of the water in this well render is admirably suited for
pre-processed pulp treatment. Moreover, in block printing process, with this water treatment, half-tone block and lithographic stones and other surface deposition systems can be made to look like those printed from engraved intaglio plates. இப்போ மட்டும் புரிஞ்சுதா? வசந்த் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்னு ஒரு சீனாக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் எதிரியை அறிந்து கொண்டு உன்னையும் அறிந்து கொண்டாயனால் நீ 100 யுத்தங்களுக்கும் பயப்பட வேண்டியில்லைன்னு. சன்சு. இப்போ இதில் எங்கே வர்றாரு அவர்? எதிரியை தெரிஞ்சுட்டேன், இனி பயம் இல்லை. என்ன தெரிஞ்சுட்டீங்க? வசந்த், இன்டாக்லியோ பிளேட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? எதுக்கு? கணேஷ் பையிலிருந்து எடுத்துக்காட்டி இதுக்கு என்றான். வசந்த் சற்று நேர தயக்கத்துக்கு பின் திடீரென்று பிரகாசமிக்க, மை காட், இப்போ புரியுது பாஸ் என்றான். 10க்கு 30, 10க்கு 40 விட சிறப்பாக இருக்குது. புரியுதா? புரியுது. பளிங்கு மாதிரி. பஸ் ஸ்டாண்டில் நடந்தது சரித்திர சம்பந்தம் இல்லாத அவங்க ராராவுக்கு நாயாக அலைஞ்சது, கத்தி குத்து அடிதடி எல்லாம் சொருகினாப்புல அப்படியே வந்து விழுது. இப்போ எதுக்காக முதல்ல ஒன்று அங்கே அனுப்புனேங்கிறது தெரியுதா? கோஷ்டியாக போனால் சந்தேகப்படுவாங்கல்ல. தெரியுது பாஸ், நீங்கள் கில்லாடி, கவலைப்படாதீங்க. இடத்த கண்டுபிடிச்சது தான் மற்ற காரியம். அதான் வேணும் உங்களுக்கு. அதான் இப்போ எல்லா சம்பவங்களுக்கும் இருக்கிற இணைப்பு புரியுதா? ஐயோ சொல்லாதீங்க, அவ்வளோ மரமண்டை இல்லை நான். வசந்த், எதுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அனாவசியமாக ரிஸ்க் எதுவும் எடுக்காது. சந்தேகமாக இருந்தால் நான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு சரிதானே? நோ ப்ராப்ளம். நான் ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட நாளைக்கு வந்து சேர்றேன். அப்போ நான் உக்கலின் பக்கம் சென்று வரவா? வா, பெஸ்ட் ஆஃப் லக். வசந்த் மறுபடி உக்கலுக்கு வந்தபோது மாலை 5 மணி. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் திரிந்தான். அந்த பெட்டிக்கடைக்காரன் மார்பு சட்டை பித்தான் திறந்து அதில் ஒரு புலி நகம் தொங்க காட்டுத்தனமாக கிராப் வைத்துக்கொண்டு பக்கவாட்டமாக பார்த்தான். வசந்த் அங்கே சென்று சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். மச்சமும் மீசையும் கையில் சிறிய அளவு விஐபி பெட்டியுமாக நின்றான். கடையில் தொங்கிக் கொண்டிருந்த பத்திரிகைகளில் ஏராளத்தில் முன்பக்கம் பின்குத்தியிருந்த வகைகளை பிரித்து தலையை சாய்த்து கொண்டு படித்தான். சோப்பை தேடு, பிறகு அவன் எனக்கும் மாதிரி செய்தாள், கொருவர் வாய்மூலம், ரம்பித்தோம் 4-5, நேரடியான உடலுறு. என்னங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு புத்தகம் வேணுமா என்று கடைக்குள்ளிருந்து பக்கத்து வீட்டு பருவச்சிட்டு, இன்பமயக்கம், மலபார் தேங்காய், இரவும் உறவும் இவைகளை எடுத்து போட்டான். வாழ வீடு இருக்கா? யார், சின்மயானந்தா அவங்களா? இல்லைப்பா, சரோஜா தேவி. இல்லைங்க, அது படிச்சுப்பார், டாப்பாக இருக்கும். ஐயா வெளியூருங்களா? ஆமாங்க, வியாபார விஷயமா வந்தேன். என்ன வியாபாரம்? சாம்பிள். கடைக்காரர் இங்கே அங்கே பார்த்துட்டு, வாங்குறீங்களா என்றான். ஆமாம். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. மாலை பார்க்கணும். போன தடவை ஏமாற்றிட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, எரிச்சிட்டேன். இந்த முறை சிறப்பாகவே போட்டிருக்காங்க, கேள்விப்பட்டேன். என்ன ரேட்டு? 30 தானே மாமூல. 30க்கு வரமாட்டேங்க. மாலை பார்த்துட்டு மேலே போகலாம்னு எங்கள் முதலாளி சொன்னார். எந்த ஊருங்க? கோயம்புத்தூர் தான். பார்க்குறீங்களா? இப்போ வேணாங்க, இருட்டட்டும். போலீஸ் கைவாணி பசங்க பிடிச்சிட்டா பேர் கெட்டு போயிடும். அப்போ எத்தனை மணிக்கு வரீங்க? 7 மணிக்கு கூட்டி போகிறீங்களா? அதுக்கு என்ன, வரட்டுமா? மலபார் தேங்காய் வேணுமா? படிக்கிறீங்களா? படித்தேன்னப்பா பிரயாணம். பார்க்கணும்னா கூட சௌகரியம் பண்ணி கொடுக்கலாமே. வந்த வேலையை முதல்ல கவனிச்சிடலாமா? உங்கள் பேர்? ஏங்க, நம்ம வியாபாரத்தில் பேர் சொல்லுவாங்களா? நான் ஏன் உங்கள் பேர் கேட்டேனா? 7 மணிக்கு வாங்க. வசந்த் அந்த இடத்தை விட்டு விலகி மெல்ல நடந்தான். போலீஸ் பக்கமே போகக்கூடாது, பார்த்து கொண்டு இருப்பார்கள். சந்தேகத்துக்கு இடம் கூடாது. அவர்கள் பணத்தை கேட்டால் காட்டச் சொன்னார். அதை அப்போது சந்திக்கலாம். முதலில் அந்த இடத்துக்கு போயாக வேண்டும். டீ சாப்பிட்டான். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு மற்றொரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு அதை நிதானமாக ஊதினான். ஒரு பையன் வந்து, கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது நீங்கள் தானே என்று கேட்க, அவன் நான் தான். ஏன் கூட்டி வர சொன்னாங்க என்று அவன் விறுவிறுவென்று நடக்க வசந்த் அவனை பின்தொடர்ந்தான். பஸ் ஸ்டாண்டிலிருந்து பிரிந்து சற்று தூரம் நடந்த பின் பையன் நெல் வயல்கள் மேல் பாய்ந்து வரப்பில் விரைந்தான். வசந்த் ஓட்டவும் நடையுமாக தொடா ஒரு மாந்தோப்பில் நுழைந்து பண்ணை முற்றம் போல இருந்த சாணி மெழுகப்பட்ட இடத்தை கடந்து ஒரு மண்டபத்தை வளைத்து சின்னதாக ஷெட்டு போட்டு இருந்த மறைவான இடத்துக்கு வந்து
அதன் வாசலில் பையன் நிற்க, உள்ளே வாங்க, நான் இனிமேல் வரக்கூடாதுங்க என்றான். வசந்த் அந்த மரக்கதவை திறக்க அது கிரீச்சிட்டது. உள்ளே வைக்கோல் பரவி மாட்டு மூத்திர நாற்றம் அடித்தது. ஷெட்டு போல தான் இருந்தது. ஒற்றை மாட்டு வண்டிக்கூடு சாய்ந்திருந்தது. எதிர்ச்சுவரில் ஒரு கதவு தெரிந்தது. வசந்த் அதை நோக்கி சென்றான். ஜாக்கிரதை, ரிஸ்க் எடுக்காதே. கணேஷ் எச்சரிக்கை காதில் உரித்தது. என்ன ரிஸ்க்? பார்த்துடலாம் என்று ஆவல் மேலிட அந்த கதவை தட்டினான். சற்று நேரத்தில் அது திறக்க உள்ளே இருட்டாக இருந்தது. வாங்க வசந்த் என்றது ஒரு குரல். சட்டென்று அத்தனை விளக்குகளும் உயிர் பெற்றன. தொடரும்.